அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களோடும் இலங்கையினுடைய பல்வேறு சமூகங்களினுடைய அரசியல் சமூக பிரமுகர்களோடும் நான் நடத்தி வருகின்ற சந்திப்புகள் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதல்ல. தேர்தல் என்று ஒன்று வந்தால்தான் தேர்தலை எப்படி ஒரு கட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்ற பிரச்சனையே வரும். அந்த விடயங்களுக்குள் நான் எந்த விதமான அக்கறையும் செலுத்துவதற்கு இல்லை. ஏனென்றால் அது அந்தந்த கட்சிகள் அணிகள் சேர்ந்தோ தனித்தனியாகவோ அவர்கள் போட்டியிடுவார்கள். யாருக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். எனவே மாகாண ஆட்சிக்கான தேர்தல்கள் நடந்தால் யார் மாகாணங்களின் முதலமைச்சர்களாக வருவார்கள், மாகாணங்களுடைய அமைச்சர்களாக வருவார்கள் என்பதை மக்களின் வாக்குகள் தான் தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிப்பது தான் ஜனநாயகம். அதற்கு முன்கூட்டிய எதிர்வு கூறல்களை மேற்கொள்வதோ, அது தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்வதோ, அது தொடர்பாக இப்பொழுது கலந்துரையாடல்களை நடத்துவதோ கூட என்னை பொறுத்தவரையில் அது எனக்கு தேவையில்லாத வேலை என்று நான் நினைக்கிறேன். கடந்த புதன்கிழமை கட்சிகள் சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையும் சரி, அல்லது அந்த கூட்டத்திலே தமிழரசு கட்சி கலந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த கலந்துரையாடல்கள் மாகாண ஆட்சிக்கான தேர்தலை நடத்த வைப்பது, அரசை நடத்த வைப்பதை எப்படி நாங்கள் உறுதிப்படுத்துவது என்பது பற்றியும், மாகாண ஆட்சிக்கான அதிகாரங்களை எப்படி முழுமையாகவும் முறையாகவும் பெற்றுக்கொள்வது என்பது பற்றிய கலந்துரையாடலாகவே அது அமைந்தது. அதில் சில தமிழரசு கட்சி பங்கு பெற்றவில்லை என்றாலும் பங்கு பற்றி இருந்தாலும் அதுவே தான் உரையாடலாக இருந்திருக்கும். ஆனபடினாலே மாகாண ஆட்சிக்கான தேர்தல்கள் வரும் பொழுது அது தொடர்பாக கட்சிகள் எவ்வாறு அவற்றை முகம் கொடுக்கும் என்பது இப்போதைக்கு மிக பிரதானமான விடயமாக அல்ல. அதற்கு முதலில் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் உள்ள அனைத்து கட்சிகளும், இலங்கையில் உள்ள அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் அரசை தேர்தலை நடத்த வைக்க வேண்டும். நடத்தி முடிந்ததற்கு வருகிற மாகாண ஆட்சி முறையாகவும் முழுமையாகவும் செயல்படுகின்ற நிலைமையை உருவாக்க வேண்டும். மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும் என்று கட்சியில் கொடுக்கிற கலந்துரையாடல் இடம்பெற்று இது எவ்வாறான வெளிப்படுத்தலை காட்டும்? கடந்த புதன்கிழமை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள கட்சிகளோடும் அதனோடு நானும் இணைந்து நடத்திய கலந்துரையாடலின் பொழுது தேர்தலை வைக்க வேண்டும் என்பதனை, மாகாண சபைகளுக்கான தேர்தலை உடனடியாக எந்த வகையான காரணமும் சொல்லி காலந்தாழ்த்தாமல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அனைத்து தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் உள்ள கட்சிகளும் இலங்கையிலுடைய அனைத்து கட்சிகளோடும் இணைந்தும் தனித்தனியாகவும் முன்வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணப்பாட்டோடு கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. நான் நினைக்கிறேன் அது மாகாண சபைகளுடைய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது இலங்கை மக்கள் அனைவரினதும் கோரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். அத்தோடு இது ஒரு அரசியல் யாப்பு ரீதியான விடயமும் ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட விடயமும். அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த நிறுவனம் தொடர்பாகவும் நடத்தப்பட வேண்டிய தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தாமல் இருப்பது அரசியல் யாப்புக்கும் விரோதமானது, ஜனநாயகத்துக்கும் விரோதமானது. எனவே இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினர் காரணங்கள் எதையும் கூறாமல் எவ்வகையான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதிலே சர்ச்சைகளில் ஈடுபடாமல் உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கான செயல்பாட்டில் அவர்கள் இறங்குவதுதான் அவர்கள் ஜனநாயகத்துக்கு கொடுக்கின்ற மதிப்பாக இருக்கும். அதே மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்களில் மட்டும் இந்த காலதாமதத்தை அரசாங்கங்கள் காட்டுவதற்கான காரணம் என்ன? அதுதான் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற தவறு. இது இந்த ஆட்சியாளர்களால் மட்டும் தொடங்கப்பட்ட மரபு இல்லை. இதற்கு முன்னர் நல்லாட்சி என்று இருந்த காலத்திலும் கூட 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் படுதோல்வி அடைந்ததனால் அவர்கள் அதற்கு பின்னர் வர வேண்டிய தேர்தல்களை, குறிப்பாக மாகாண ஆட்சிக்கான தேர்தல்களை நடத்தாமல்
மேலும் பல ஆண்டுகள் தாமதித்து ஜனாதிபதி தேர்தல் நடத்துகின்ற காலம் வரை எந்த தேர்தலையும் நடத்தாத ஒரு வரலாற்றை நல்லாட்சி செய்தது. இன்றைக்கு அதே போலவே அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கோத்தபாயா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த ஆட்சியும் அதையே செய்தது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதலிலே அவர்கள் கூறினார்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண ஆட்சிக்கான தேர்தல்கள் நடத்த வேண்டும். ஆனால் 1 வருடங்கள் ஆகின்றன. இப்பொழுதும் அவர்கள் மாகாண ஆட்சிக்கான தேர்தல்களை நடத்துவார்கள் என்பதற்கான நம்பிக்கையை அவர்கள் மக்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய அமைச்சர்கள் மேற்கொள்ளுகின்ற வெவ்வேறு அறிக்கைகள் இந்த தேர்தல்களை இன்னும் பல ஆண்டுகள் தள்ளி போடப் போகிறார்கள் என்ற எண்ணத்தையே மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தல்களை மாகாண ஆட்சிக்கான தேர்தல்களை காலம் தள்ளி போடுவது மிக மிக தவறானது. வாக்குறுதிகளை மீறிய ஒரு விடயம். அரசியல் யாப்பை நான் தலைமையில் சுமந்து அதை காப்பாற்றுவேன், அதற்கான அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுவேன் என்று சத்திய பிரமாணம் செய்துதான் ஜனாதிபதியும் அந்த அதிகார கதிரிலே இருக்கிறார், அமைச்சர்களும் அந்த அதிகார கதிரிலே இருக்கிறார்கள். எனவே தாங்கள் வழங்கிய சத்திய பிரமாணத்துக்கு எதிரான செயலாகவும் கூட நாங்கள் இதனை கூற வேண்டியுள்ளது. எனவே எந்த வகையான காரணமுமின்றி எந்த வகையான காலதாமதமின்றி மாகாண ஆட்சிக்கான தேர்தல்களை இந்த ஆட்சியினர் உடனடியாக நடத்த வேண்டும். தேர்தல் முறையிலே சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த மாகாண ஆட்சிக்கான தேர்தலை உடனடியாக நடத்திவிட்டு மாகாண ஆட்சிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண ஆட்சிகளை செயல்படும் நிலைமையை உறுதி செய்துவிட்டு பிறகு மாகாண தேர்தல் முறைகளை சீர்திருத்துவது பற்றி அவர்கள் தங்களுடைய சட்ட ரீதியான செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம். இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வேண்டுமென்றால் புதிதானவர்களாக இருக்கலாம், ஆனால் இலங்கையின் அரசியலுக்கு புதிதானவர்கள் அல்ல. இவர்களுக்கு ஜேவிபி என்ற ஒன்று நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த ஜேவிபியினுடைய தொடக்கம் இந்த தேசிய மக்கள் சக்தி என அவர்கள் வெளியாக சொல்லுகால காலம் வரைக்கும் ஜேவிபியினுடைய வரலாறு என்பது பேரினவாத வரலாறாகவே தான் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கும் தேசிய மக்கள் சக்தியிலே பிரதானமான சக்தியாக, தீர்மானிக்கிற சக்தியாக, அதிகப்படியான தலைவர்களை கொண்ட சக்தியாக ஜேவிபியே இருந்து வருகிறது. மேலும் ஆட்சி மாற்றம் என்பது இலங்கையில் நடந்த சோசியலிச புரட்சி அல்ல, ஜனநாயக புரட்சியும் அல்ல, செம்படைகள் அல்லது புரட்சிகர படைகள் ஆட்சியை கைப்பற்றியதும் இல்லை. அதே இராணுவம் கட்டமைப்பு, அதே போலீஸ்காரர்கள் கட்டமைப்பு, அதே பேரினவாத அரச நிர்வாக கட்டமைப்பு, அவற்றோடு தான் இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, முக்கியமாக தமிழ் பேசும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்ற முடியாது என்பதனை அவர்களுடைய தேர்தல் காலங்களிலேயே எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததனால் கட்டமைப்பு மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போவதில்லை. அவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்பதை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு சிஸ்டத்திலும் சேஞ்ச் நடக்கவில்லை. வேணுமென்றால் முந்தைய காலங்களில் ஆட்சியின் மேல் மட்டத்தில் இருந்தவர்கள் ஊழல் மோசடிகளில் நேரடியாக ஈடுபட்டார்கள். இப்பொழுது இருப்பவர்கள் அப்படி ஈடுபடவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு கீழே அதே லஞ்சமும், அதே மோசடிகளும், அதே காலதாமதங்களும், அதே அரச நிர்வாக பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அண்மையில் கூட ஜனாதிபதி கூட அரச நிர்வாகிகள் சரியாக செயல்படவில்லை, ஒதுக்கப்பட்ட நிதிகளை அவர்கள் சரியாக அபிவிருத்திக்காக செலவிடப்படவில்லை என்று, தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற அரசு நிர்வாகிகளே செயல்படவில்லை என்று அவரே குறை சொல்லுகின்ற நிலையில் தான் இந்த ஆட்சியினுடைய நிலைமை இருக்கிறது. ஆனபடினாலே இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு பரிதாப நிலையிலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதி கொள்ளலாம்.